மதுரை, திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் புதுவையில் வெற்றி நடையை தொடர்ந்து வேலூர், சேலம் மற்றும் ஈரோடு நகரங்களிலும் மேப்பு, ரிவர் மேப்பு, அது மட்டும் இல்லாம சோசியல் சைட்ஸ்ல இந்த டைம் லைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வரலாறு, நம்ம ஊர்ல என்னாச்சு தெரியுமா அப்படின்னு இதெல்லாம் சொன்னாலே லைட்டா நமக்கு தூக்கம் வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய ஊரோட வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிதான் நம்ம வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டம், திருப்பத்தூர், வாணியம்பாடி, வேலூர், இந்த திருவண்ணாமலை, இந்த இடங்கள்லாம் வந்து தொல்லியல் ஆராய்ச்சி செய்து கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள், அது மட்டும் இல்லாம பல கருவிகள் கண்டுபிடிக்கிறது, அப்புறமா கற்கள் கண்டுபிடிக்கிறது, அதுல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க டாக்டர் அண்ட் ப்ரொஃபசர் பிரபு அவர்கள் தான் இன்னைக்கு காத்துவாக்குல இது நம்ம கூட பேச போறாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காரு. எனக்கே ஆர்வமா இருக்கு அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க. அது என்ன இடம் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க? அவரா? இது நம்ம ஆளு. வணக்கம் பிரபு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேன். சோ சொல்லுங்க, இப்ப திருப்பத்தூர்ல வந்து ஒரு குகை, கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு குகை, அவங்க யூஸ் பண்ண கருவிகள், இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எந்த இடத்துல கண்டுபிடிச்சீங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா ஷார்ட்டா? ஆமா மேடம், கண்டிப்பா, மகிழ்ச்சி. இப்ப திருப்பத்தூர் மாவட்டத்துல கந்திலி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்துல கந்திலி மலை அப்படிங்கிற மலை அடிவாரத்துல நாங்க வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஆய்வு செய்வோம். அதை மேற்பரப்பு கலாய்வு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலாய்வு என்னோட ஆய்வு மாணவர்களோட நாங்க அங்க போகும்போது உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடியவங்கள்ட்ட நாங்க வந்து சில தகவல்கள்லாம் சேகரிப்போம். அந்த அடிப்படையில அவங்கள்ட்ட கேட்கும் போதுதான் இந்த குகை பற்றின தகவல் எங்களுக்கு கிடைக்க வந்தது. அதற்கப்புறம் எங்க டீம் அங்க போனோம். அந்த குகை உள்ள போய் எல்லா இடங்களையும் வந்து நாங்க ஆய்வு செய்து பார்க்கும்போது ஒரு 30 ஒரு 50 பேர் வாழத்தக்க அளவிலான ஒரு குகையா அந்த குகை இருக்குது. அதோடு மட்டுமல்லாது அந்த குகையில வந்து மழை தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்கு சிறு சிறு கற்கள், செம்மண் அதெல்லாம் கொண்டு ஒரு சுவர் போன்ற ஒரு அமைப்பையும் அந்த குகை சுத்தி ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல குகையில வாழ்ந்த மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களை தீட்டக்கூடிய அந்த குகை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஓவியங்களை எல்லாம் அந்த மக்கள் தீட்டி வச்சிருக்காங்க. ஆனா சில சமூக விரோதிகள் அங்க போய் சமைக்கிறது, குடிக்கிறது, இத மாதிரியான காரியங்கள் செய்யறதுனால அந்த ஓவியங்கள்லாம் இப்ப வந்து சிதைந்த நிலையில அங்க காணப்படுது. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒன்றா இருக்குது. கண்டிப்பா புரியுது. ஆனா நீங்க சொல்றப்பவே அந்த இடத்த போய் பார்க்கணும், அங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த ஆர்வம் வருது. சோ இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றதுனால நிறைய நன்மைகள் நம்ம மாவட்டங்களுக்கு வரும். அதுல ஒரு சிலது உங்க கூட மாணவர்களையும் சேர்த்துக்கிறீங்க. மாணவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு? நிச்சயமா பொதுவாவே நான் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு ஒண்ணு சொல்றது உண்டு. நாம வந்து சீன பெருஞ்சுவரை பத்தி பாடம் நடத்துறோம். எகிப்துல இருக்கக்கூடிய கல்லறைகளை பத்தி நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், தேர்வு வைக்கிறோம். ஆனா உள்ளூர் வரலாறுகளை நம்ம சொல்ல மறந்துடுறோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி நம்ம ஊர் எல்லையில என்ன இருக்குது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய வரலாற்று சிறப்பு என்ன அப்படிங்கறது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது இல்ல. அதனால என்னுடைய பாணியில இப்ப இருக்கக்கூடிய சிஎம் சார் கூட நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். நம்ம பாடத்திட்டத்துல உள்ளூர் வரலாறுகளை நம்ம வந்து கற்பிக்கணும், உள்ளூர் வரலாறுகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அங்கிருந்து ஆரம்பிச்சு படிப்படியா நம்ம மாநில அளவுல, இந்திய அளவுல, பன்னாட்டு அளவுல வரலாறுகளை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படிங்கறதுனால ஆய்வு மாணவர்களும், படிக்கக்கூடிய மாணவர்களும், பொதுமக்களும் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க பகுதிகளை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா வரலாறை தெரிந்து கொள்ளாதவர்கள் வரலாறு அற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல நம்மளுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரியான ஆய்வுகள் வந்து பெரும்பங்கை வகிக்கிறதுங்கிறது என்னுடைய கருத்தா இருக்குது மேடம். கண்டிப்பா ரொம்ப சிறப்பு, அது உண்மைதான். இன்னும் தொடர்ந்து நிறைய பேசலாம் அவர் கூட. அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துடலாம். இது ஹலோ FM 91.5. அந்த காலத்துல நெருப்ப 2 கல்ல உரசி வர வச்சாங்க, ஓவியங்கள் வரைஞ்சாங்க, வேட்டையாடி தான் இருந்தாங்க அப்படிங்கறத வந்து புத்தகத்துல படமாவும், படங்கள்ல வந்து ஒரு சில காட்சியாவும் தான் பார்த்திருக்கோம், தெரிஞ்சிருப்போம். ஆனா நம்ம ஊர்ல இந்த மாதிரி குகைகள் இருக்கு. பல வரலாறு கடந்து வந்திருக்கோம். நம்ம வேலூர் மாவட்டமா இருக்கட்டும், திருப்பத்தூர் மாவட்டமும் ஒருங்கிணைந்த மாவட்டங்கள்ல பல வரலாற்று சின்னங்கள் இருக்குன்றத ஆராய்ந்து தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் அண்ட் டாக்டர் பிரபு அவர்கள் தான் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ கொகை கண்டுபிடிச்சிருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க திருப்பத்தூர்ல. சோ இந்த மாதிரி கொகைகள், வரலாற்று சின்னங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ காத்துவாக்குல என் கூட டாக்டர் பிரபு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க டாக்டர், இதனால என்ன நன்மைகள்லாம் இருக்கு?
கண்டிப்பா மேடம். இப்ப ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கீழடி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து யாருக்குமே தெரியாது. அதே போல ஆதிச்சநல்லூர் நூற்றாண்டுகளை கடந்து அங்க ஆய்வு செய்த போதிலும் கூட அண்மையில வந்து இந்த சோசியல் மீடியா தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது. அதே போல இப்ப திருப்பத்தூர் பகுதிகளில் வேலூர் ஒருங்கிணைந்த வேலூர் பகுதிகளில் நம்ம இது மாதிரியான தொல்லியல் சார்ந்த அகழாய்வுகளை வந்து அரசு மேற்கொள்ளும் போது உள்ளூர் மக்களுக்கு நிறைய தொழில் சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேடம். அதே போல நம்ம வந்து மாணவர்களும் இதை மாதிரியான படிப்புகள் மேல ஆர்வம் செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப தொல்லியல் அப்படிங்கிற ஆர்கியாலஜிக்கல் கோர்ஸ் வந்து எடுக்கக்கூடியவங்க ரொம்ப குறைவு. அப்ப உள்ளூர் வரலாறுகளை தெரிந்து கொண்டு நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் இருக்குதா, இப்படிப்பட்ட வரலாற்று பின்னணி இருக்குதா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம அந்த துறை சார்ந்து படிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கான இது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல அருங்காட்சியகங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப கீழடியில எடுக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் அங்கே வந்து ஒரு அருங்காட்சியமா வைத்து பன்னாட்டு அளவுல பேசப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து கீழடி வந்து மேலோங்கி இருக்குது. அதே போல இந்த திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் முறையான அகழாய்வுகளை அரசு மேற்கொள்ளும் போது அது வந்து உலக அளவுல நம்ம ஊரை பற்றிய பெருமைகள் வந்து போய் சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு மேடம். கண்டிப்பா உண்மை. நம்மளுடைய வரலாறு பலருக்கும் போய் சேரணும்னா ஆராய்ச்சி கண்டிப்பா தேவைன்னு நினைக்கிறேன். சோ கடைசியா என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் அடுத்து எந்த ஆராய்ச்சியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் ஆய்வு செய்யும் போது ஒரு விஷயத்த பாக்குறோம். ஏன்னா ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் வரலாற்றை மிக தெளிவா பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல வாழக்கூடிய நாம அதை சிதைக்கக்கூடிய வேலைகள்ல நிறைய இடங்களை ஈடுபட்டு இருக்கோம் அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆகவே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தொல்லியல் வரலாறுகள் சார்ந்த எச்சங்களை முறைப்படி நம்ம பாதுகாக்கணும். அது நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய பெருமை. ஆகையால அதை சிதைக்கிற வேலையில யாரும் ஈடுபடாம அதை பாதுகாக்கணும். தன்னார்வலர்களும் சமூகமும் அரசும் முன் வந்து நம்மளுடைய பெருமைகளை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு மேடம். கண்டிப்பா, நிச்சயம். இன்னும் நிறைய வரலாற்று சின்னங்கள் நம்ம வேலூர் மாவட்டங்கள்ல கண்டுபிடிச்சு வேலூருக்கு பெருமை சேர எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி மேடம். ரொம்ப நன்றி வந்து எங்க கூட பேசினதுக்கு. அவரு சொன்ன மாதிரி மியூசியங்கள் அது ரொம்ப தேவைப்படும் அப்படிங்கறதான். நம்ம வேலூர் மியூசியம் வந்து புதுப்பிச்சிருக்காங்க, போய் பாத்தீங்களா? அதாவது கோட்டைக்குள்ள இருக்கும்ல, நிறைய ரூம், விதவிதமான புது பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா ரொம்ப அழகா புதுப்பிச்சிருக்காங்க. சோ இன்னும் போகாம இருக்கீங்கன்னா இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு சரியான டைமா இருக்கும். பொருட்காட்சியை போய் பாக்குறதுக்கு கண்டிப்பா போய் விசிட் பண்ணி வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் காத்துவாக்குல பாட்டு கேட்டு பாட்டுல இருந்து கருத்து கேட்க வேண்டிய நேரம். ரொம்ப நன்றி சார், சிறப்பா பேசுனீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது நீங்க இந்த மாதிரி கிடைச்சாலும் கண்டிப்பா கண்டிப்பா மேடம் உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன், அப்பப்போ பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பா சார். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.